Taste the Daily. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி நடக்கவுள்ள பொதுக்குழு தொடர்பான தீர்மானங்களை தயார் செய்வது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம், முன்னாள் அமைச்சர்கள் D ஜெயக்குமார், செம்மலை, RB உதயகுமார், அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வைகை செல்வன் ஆகியோர் பங்கேற்றனர். அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி ஆணைக்கிணங்க இந்த கூட்டம் நடைபெற்றதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய உத்தரவின்படி இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு டிசம்பர் 15ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் பொதுக்குழுவுடைய அந்த தீர்மானங்கள் இயற்றப்படுவது குறித்து இன்றைக்கு இளைய புரட்சித் தலைவர் MGR மாளிகையிலே இன்றைக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னையின் எந்த பகுதியிலும் மழைநீர் தேங்காது என்று திமுக அமைச்சர்கள் கூறிய நிலையில் சாலைகளில் மழைநீர் வெள்ளமாக ஓடுவதாக முன்னாள் அமைச்சர் D ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்டாலின் ஆட்சியில் உரிய முறையில் கால்வாய்களை தூர்வாராமல் போட்டோ ஷூட் மட்டுமே தினம்தோறும் நடைபெறுவதாகவும், அதிமுக ஆட்சி கொண்டு வந்த மேம்பாலங்கள் பொதுமக்களின் வாகனங்களை பாதுகாக்கக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் வட சென்னையின் பல பகுதிகள் தண்ணீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வருவதோடு, வானிலை ஆய்வு மையம் புயல் குறித்த விவரங்களை அறிவித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் பொதுமக்களில் பலர் உணவின்றி தவிப்பதாகவும் தெரிவித்த அவர், மின்சாரம் தடையின்றி வழங்குவோம் என விளம்பரம் செய்த ஸ்டாலின் அரசு மழை தொடங்கிய இரவிலிருந்தே மின்சாரத்தை துண்டித்து விட்டதாகவும் கூறினார். ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி சொல்லும்போது மழைக்காலங்களில் குறிப்பாக மழைநீர் உரிய அந்த கால்வாய்கள் மூலமாக முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக தூர் வரப்பட்டு அதன் மூலம் எல்லா மழைநீரும் உரிய இடங்களில் சென்று அது அந்த ஆறுகளிலே கலந்து கூவம் ஆறு, அதே போல் கொசத்தலை ஆறு, அதே போன்று அடையாறு, இது போன்ற பல்வேறு ஆறுகள் இருக்கிற நிலையில் அதில் போய் விழணும். ஆனால் இந்த உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த நுங்கம்பாக்கம், அதாவது வடக்கு மாட வீதி, அந்த வடக்கு மாட வீதியில் அந்த தோண்டப்பட்ட பள்ளம் அப்படியே தான் இருக்குது. இன்னும் கூட அது மூடல. மழை காலத்தில் யாராவது போய் மழைநீர் கால்வாய் பணிகள் மேற்கொள்வாங்களா? கிடையாது. சுப்பிரமணியம் பொறுத்தவரை அவர் சொல்கிற ஒரு சொட்டு எவ்வளோ மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது சென்னையில். இன்றைக்கி என்ன நிலைமை? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் பிரதான சாலைகளில் இன்றைக்கி மழைநீர் தேங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, உட்புற சாலைகளில் பார்த்திங்கன்னா கடுமையான அளவுக்கு மழை நீர் தேங்கியிருக்கு. ராயபுரம் அதே போல் வட சென்னையில் பார்த்திங்கன்னா தண்ணீர் தேக்கம் அதிகமாகி இன்றைக்கி இந்த ஆட்சியை நம்பலை. மழைநீர் போக வழியில்